श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यदेन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सगस्ससागोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென் குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து 2ஆம் பதிகம் 8ஆம் பாசுரம். கருத்தில் தேவுமெல்லா பொருளும் வருத்தித்தமாயப் பிரானையன்று யாரே திருத்தித் திண்ணிலை மூவுலகும் தம்முள் இருத்திக் காக்கும் இயல்வினரே. கருத்தில் தேவும் எல்லா பொருளும் வருத்தித்த மாயப்பிரானன்றி யாரே திருத்தி திண்நிலை மூவுலகும் தம்முடன் இருத்திக் காக்கும் இயல்வினரே. இங்கே இப்பாசுரத்தில் கூறப்பட்ட சில பதங்களுக்கு முதலில் நாம் என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொள்வோம். கருத்து என்றால் எண்ணம், நினைப்பு, சங்கல்பம் என்பதை குறிக்கக்கூடியது. தேவு என்றால் விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள். வருத்தித்த, சிருஷ்டித்த அல்லது உண்டாக்கின. திருத்தி என்றால் செவ்வனே அமைத்து, சரியாக அமைத்து, திண்நிலை உறுதியாக இருத்தி வைத்து, இயல்பினர் இயற்கை தன்மை உடையவர். தான் நினைத்த மாத்திரத்திலேயே தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே விண்ணுலகத்து தேவர்கள் முதல் உலக உயிரினங்கள், உயிரற்ற பொருள்கள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு உண்டாக்கினவன். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து அதன்படி உண்டாக்கினவன், அதாவது சிருஷ்டிஸ்தவன், மாயச் செயல்களில் வல்லவரான எம்பெருமான் என்கின்றார். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள், விலங்குகள், செடி கொடிகள், உயிரற்ற பொருள்கள், தேவருலகத்தில் உள்ள தேவர்கள், இந்திராதி தேவர்கள் ஆகிய அனைத்தையும் முன்கூட்டியே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து அந்த தீர்மானத்தின்படியே சிருஷ்டித்தவன், உண்டாக்கினவன். எப்படி மாயச் செயல்கள் செய்தல் வல்லவரானவன் யார்? அவனே அந்த எம்பெருமான் என்கின்றார் ஆழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம். இவனைத் தவிர வேறு எவரால் இம்மூலகையும் செவ்வனே அமைத்து அதை உறுதியாக நிலைபெறச் செய்து ஒரு துன்பம் வராதபடி பாதுகாப்புக்குள்ளேயே நிலையாக நிறுத்தி வைத்து காப்பாற்றும் திடமான இயல்புடையவராய் இருக்க முடியும். ஒருவராலும் முடியாது, வேறொருவராலும் முடியாது என்றால் வேறு எவராலும் முடியாது என்கின்றார் ஆழ்வார். எம்பெருமானைத் தவிர வேறு எவராலும் அவ்வாறு செய்ய இயலாது.
என்று உறுதிபடக் கூறுகின்றார். பொதுவாக படைத்தல் என்பதற்கான கடவுள் பிரம்மன் என்றும் காத்த தொழில் மட்டுமே விட்டுணு செய்கிறார் என்பதும் பொதுவாக கூறப்படுகின்றது. ஆனால் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய மூன்றையும் சர்வேஸ்வரனே செய்கின்றான். அதாவது தான் படைத்த நான்முகன் மூலம் படைப்புத் தொழிலையும் அவன் படைத்த ருத்ரன் மூலம் அழிக்கும் தொழிலையும் தானே காத்தலையும் செய்வதால் மூலப்பிரகிருதியான எம்பெருமானே அனைத்தையும் செய்பவனாயுள்ளான். சென்ற பாசுரத்திலே மூலப்பிரகிருதி என்று கூறினாரே, அப்படிப்பட்ட அந்த மூலமுதற் பரம்பொருள் என்பவன் அவனே என்கிறார் ஆழ்வார். பிரபந்தரட்சை கூறுவதாவது, ஒவ்வொரு இரவிலும் இவ்வுலகம் அழிகிறது என்றும் அவ்வாறு அழிந்த உலகையும் மீண்டும் பகலில எம்பெருமான் உண்டாக்குகிறான் என்றும் அது கூறுகின்றது. இதைத்தான் திருவள்ளுவர் கூட உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று கூறுகின்றார் போலும். கருவில் வைத்து பெற்ற குழந்தையை தாய் காப்பாற்றுவாள், எப்படி அணைத்துக் கொள்வாள்? அழுகின்ற நேரத்திலே அதனுடைய பசியறிந்து அந்த பசியினை நீக்குவதற்காக தன்னுடைய தனங்களின் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு பாலூட்டுவாள். எல்லா விதமான கைங்கரியங்களும் கருவிலே வைத்து காப்பாற்றப் பெற்ற குழந்தையை தாய் காப்பாற்றுவது போல எம்பெருமான் தன் திருவயிற்றிலும் கருத்திலும் வைத்து இவ்வுலகத்தில் உள்ள எல்லோரையும் காப்பாற்றுகின்றான் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்று காண நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.